நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2 கோழி அடை வச்சுருக்கேன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த குஞ்சுகள் பொரிச்சதுக்கு பிறகு உள்ள வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த குஞ்சுகளை எல்லாம் கீழே இறக்கி விடுறதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ அந்த வீடியோ. அந்த குஞ்சுகள் எல்லாத்தையுமே 2 கோழியில் அடை வச்சுருந்த குஞ்சுகள் எல்லாம் ஒரே கோழியில் எடுத்து விட்டுட்டேன். நான் ப்ரூடிங் செட்டப்புக்காக என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் பழைய கதவு இருந்துச்சு. அந்த கதவை 2 சைடும் தடுத்துட்டு, ஒரு பக்கம் பலகையை வச்சு தடுத்துட்டு, பழைய கொசு வலை இருந்துச்சு. அந்த கொசு வலையை ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தீவனம் ஸ்டார்ட்ரு தீவனம் தான் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி ஃபஸ்ட் நாள் கருப்பட்டியை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை குஞ்சுகளுக்கு முதல் நாள் கொடுங்க. அப்போ தான் குஞ்சில் உள்ள மஞ்சக்கரு சீக்கிரமாகவே கரையும். அதுக்காக தான் அந்த கருப்பட்டி தண்ணி வைக்கிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை மணலில் விட்டு வளர்க்குறது ரொம்பவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. இதுக்கு முன்னாடி நான் கூண்டு முறையிலையும் வளர்த்து பார்த்துருக்கேன், மணலில் விட்டும் வளர்த்து பார்த்துருக்கேன். எனக்கு கூண்டு முறையில் வளர்க்குறப்போ நிறையா டிசீஸ்லாம் வந்துச்சு அடிக்கடி. ஆனால் மணல் முறையில் வளர்க்குறப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கோழி குஞ்சுகள் ப்ரூடிங்கு ஒரே தாய் கோழியில் எல்லா குஞ்சுகளும் ப்ரூடிங் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் ஒரு பல்ப்பு செட் பண்ணி பல்ப்பை தொங்க விட்டுருக்குறேன். அது உள்ளேயே ஒரு ஓரத்தில் அது ஹீட்டு தேவை அப்படிங்கிற குஞ்சுகள் அந்த பல்பு கீழால் நின்றுக்கும். அதேமாரி பகலைக்கு அதிகம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதிகம் ப்ரூடிங் தேவையில்லை, ஹீட்டு தேவையில்லை. நைட் டைமில் பல்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஹீட்டு வேணும்னா அதில் படுத்துக்கும் ஹீட்டு பல்பு கீழால். அதுக்கு பிறகு மணலில் விட்டு நம்ம வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, அந்த சீச்சு பழகிறது அதெல்லாம் தாய் கோழிகிட்டேருந்து கற்றுக்கிட்டு குஞ்சுகளும் சீச்சி பழகி இறை பொறுக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி தண்ணி வைக்கிறது மேக்ஸிமம் ட்ரிங்கரில் இது மாதிரி வச்சிங்கன்னா மணல் தாய்க்கோழி மணலில் பறச்சு விட்டுரும். சும்மா ஏனத்துலாம் வைக்கிறப்போ மணலில் பறச்சு விட்டுரும். அதனால் ட்ரிங்கரில் வச்சிங்கன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லை கீழே பறித்து தள்ளுறதுக்கு. அதே மாதிரி ஒரு நாளுமே நாம் தண்ணியில் ஒரு இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரணும். அந்த இதில் இந்த ஃபஸ்ட் நாள் கருப்பட்டி தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் 2வது நாள் 3வது நாள்லாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தண்ணியில் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே குஞ்சுகள் எந்த ஒரு இழப்புமே இருக்காது. அதே மாதிரி 7வது நாள் போடுற F1ங்கிற சொட்டு மருந்து அவசியம் போட்டணும். அதுக்கு அடுத்தது 14வது நாள் ஐபிடிங்கிற சொட்டு மருந்தும் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து 28வது நாள் லசோட்டா கொடுக்கணும். இந்த குஞ்சுகளுக்கு நான் அந்த F1 போடுறப்போ நான் வீடியோ போடுறேன். இதுக்கு முதல் ஒரு பேட்சி பொறிச்சு 1 மந்த் ஆயிட்டு. அது வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 மாத வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த குஞ்சுகளுக்கு முதல் நாள் போடுற F1 போட்டாச்சு. அடுத்தது 28வது நாள் லசோட்டா இன்னும் போடல. 27 நாள் ஆகுது. நாளைக்கு தான் அந்த லசோட்டா போடணும். நீங்கள் கம்பெனி தீவனமே கொடுக்கலாம். நான் கம்பெனி தீவனம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். குஞ்சுகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் குஞ்சுகள். மேலும் இந்த குஞ்சுகளோட வளர்ச்சி அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கோழி வளர்ப்பில் என்னோடய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.